இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் ஒரு சம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். மொத்த அமௌண்ட்டில் எவ்வளோ வட்டி, எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பிரின்சிபலுக்கு 5000க்கு, எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி, 9% பெர் ஆனம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியும். அடுத்து பார்த்தோம்னா ஒரே ஒரு லைன், இந்த செம்ம நமக்கு கஷ்டமாக்க போகுது. என்னவா, இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஹாஃப் இயர்லியாக கால்குலேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் முதல்ல என்னென்னு பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட், அதாவது இப்போது 2 வருஷமோ 3 வருஷமோ கழித்து கட்டுறோன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக எவ்வளோ வரும்ன்றது அமௌண்ட்டை தான் இது காட்டும். சரியா? அமௌண்ட் ஆஃப் சிஐ, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? P × 1 + R/100 பவர் n. ரைட்டா? இதை போட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர்ஸ்னால் 2 இயர்ஸ் கழித்து மொத்தமாக பிரின்சிபலோடு சேர்த்து எவ்வளோ கட்டுவோன்னு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இதுலேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ரைட்டா? இது ஒரு வகை. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான வகை. அதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த டேபிள் போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த டேபிளில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் இயர்ஸ். ஓகேவா? எத்தனை இயர்ஸில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு. இதுலேருந்து யார் அப்படின்னா ஷார்ட்கட் நம்பர். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த சம் அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு ஷார்ட்கட் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு அப்புறம் நம்ம சம்முக்குள்ளே போவோம். இப்போ 1000 ருபீஸை பிரின்சிபலாக வச்சு ஒருத்தர் கடன் வாங்குறாரு. 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 வருஷத்துக்கு கடன் வாங்குறாரு. ஆனுவலி தான் இன்ட்ரெஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, அப்போ எத்தனை தடவை கேல்குலேட் பண்ணுவானுங்க? 2 வருஷத்துக்கு 2 தடவை தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் அந்த பிஎன்ஆர் ஃபார்முலாலாம் போட வேண்டாம். ஓகேவா? இந்த டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிளும் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை? 2 வருஷத்துக்கு. இங்கே 2 வருஷத்துக்கு என்ன நம்பர் இருக்குது? 2, 1. ரைட். எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு? 10%. ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறோம். 1000ல் 10% எவ்வளோ? 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 100 இங்கே போட்டுருணும். இப்போ அகெயின் என்ன பண்ணணும்னா இந்த 100 எடுக்கணும். இந்த 100ல் எத்தனை இன்ட்ரெஸ்ட்டு? 10% போட்டுருணும். 10. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வெர்டிக்கலாக மல்டிப்ளை பண்ணணும். 2 × 100 200. 2 × இங்கே இருக்குது 1 1 × 10 10. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 210 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த 1000 ரூபாய் பிரின்சிபலுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி 2 வருஷம் 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோன்னா நம்ம மொத்தம் எவ்வளோ கொடுத்துருப்போம்னா ரூபாய் 2010 கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். ஃபைனா? ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் புரிஞ்சிருச்சுல? எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்துக்கு உள்ள நம்பரை இங்கே எழுத போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபலுக்கு வட்டி கேல்குலேட் பண்ணி இங்கே எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்து இதுக்கு அதே சதவீதம் வட்டி போட்டு இங்கே எழுத போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இதை வேர்ட்டிக்கலாக இந்த நம்ம 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்பர்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? 2 வருஷம் இருக்குது. அப்போ 11/2 என்ன? 121. லாஸ்ட்டில் உள்ள 2 நம்பர் தான் இந்த 21. 11/3 என்ன? 1331. இந்த 1 விட்டுட்டு மிச்ச நம்பர் தான் இங்கே வரும், 331. அடுத்து 4 வருஷம்னா 11/4 14641. ஸோ இந்த 1 விட்டுட்டு மித்த நம்பர் தான் 464 இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இங்கே ஒரு 1 வரும். ஓகேவா? 4641 இந்த நம்பர் தான் இங்கே வந்திருக்கும். ரைட்? ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டோன்னா இந்த ஷார்ட்கட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். 2 வருஷம்னா 21, 3 வருஷம்னா 331, 4 வருஷம்னா 4641. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ கொஷனில் என்ன கொடுத்துட்டானுங்க அப்படியே ஒன்றுன்னா நம்ம எடுத்துகிட்டே வருவோம். பிரின்சிபல்னு ஒரு ஒன்று இருக்குது. அது எவ்வளோனா 5000 ரூபா முடிஞ்சு. அடுத்து எத்தனை வருஷத்துக்கு இவர் கடன் வாங்குறாரு? 2 வருஷத்துக்கு. உடனே வேகமாக n=2ன்னு போடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த கொஷினை முழுசாக வாசிக்கணும். இங்கே பாருங்கள், the interest is calculated
ஹாஃப் இயர்லி. வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க கால்குலேட் பண்ணல, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கால்குலேட் பண்ணுறாங்க, ஹாஃப் இயர்லி. ஸோ அப்போ எத்தனை தடவை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இந்த வட்டியை? ஒரு வருஷத்துக்கு 2 6 மாதம், இங்கே 2 வருஷம், அப்போ 4 தடவை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது இங்கே n = 4ன்னு எடுத்துக்கணும், ரைட்டா? ரைட். ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருவோம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 9%. எப்படி? பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு இவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க? 9%. சூப்பர். இதை அப்படியே எடுத்து சால்வ் பண்ணிடலாமா? இல்லை, ஏன்னா இவங்களோட வட்டி ஒரு வருஷத்துக்கு, ஆனால் இவங்க எத்தனை தடவை கால்குலேட் பண்ணுவாங்க? ஹாஃப் இயர்லி. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டா ஹாஃப் இயர் வந்துடும்ல. ஒரு வருஷத்துக்கு 9%னா அதை ஹாஃபால் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4.5%. இதை தான் வட்டியை எடுத்துக்கணும், ரைட்டா? ரைட். இப்போது எத்தனை தடவை கால்குலேட் பண்ண போது பேங்க்கோ யாரோ ஒருத்தர் கடன் கொடுத்தவங்க 4 தடவை. ஸோ அப்போ இங்கே 1 2 3 இதை தான் கால்குலேட் பண்ணோம். இதை இயர்னு நம்ம டினோஷன் காண்டி போட்டிருக்கோம். இது இயராகவும் இருக்கலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டடாகவும் இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம், ஆனால் 4 தடவை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் எடுக்கணும், ஓகேவா? ஓகே. ஸோ அதில் என்ன நம்பர் போட்டிருக்கு? 4. இப்படி 2 லைன் போட்டு கூட இதை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். உடனே 4 எடுத்துக்கக்கூடாது. இந்த 4 என்னது? எத்தனை தடவை கால்குலேட் பண்ணுறாங்கன்னு அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறத எடுக்கணும். 4 6 4 1, ரைட்டா? ரைட். ஸோ இதை அப்படியே கோடு போட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? ஃபஸ்ட்டு எவ்வளோ பிரின்சிபலு? 5000 ரூபாய். ஓகே. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 4.5%. ஸோ 4.5/100 கேன்சல் பண்ணலாமா? 0 0 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 5 × 4.5. ஸோ 5 5s are 25, ரிமைண்டர் 2. 5 4s are 20, 20 + 2 22. அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால இந்த டெசிமல் அந்த பக்கம் போயிடும், which is equals 225. இதை நான் இங்கே எழுதிக்கணும், ஓகேவா? முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல மீட்ரு வட்டி. அது எப்படிடா மீட்ரு வட்டி? வட்டிக்கு 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 வட்டி, கரெக்டாக? ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இப்போது கொடுத்த 5000 ரூபாய்க்கு 4.5% எவ்வளோ? 225. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 225க்கு அகெயின் 4.5% போட போகிறோம். போடலாமா? பயப்படாதீங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதை 25ஆல் கால்குலேட் பண்ணால் 9 25s are 225. இதை 25ஆல் போட்டோன்னா 4, ஓகேவா? ஓகே. சரி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4.5 × 9. 9 5s are 45, ரிமைண்டர் 4. 9 4s are 36, 36 + 4 40. ஸோ அப்போ என்ன கிடச்சிச்சு? 40.5 / 4. கேன்சல் பண்ணுவோமா? 1 4s are 4, 1 4s are 4, 0, 1 4s are 4, 5ல் ரிமைனிங் 4 போனால் ரிமைனிங் 1, 0 ஆட் பண்ணிக்கிறோம். 2 4s are 8. ஸோ அப்போ ரிமைனிங் 2, 0 போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் நம்ம அந்த பாயிண்ட்டை வச்சுட்டோம். ஸோ 5 4s are 20. முடிஞ்சு. ஸோ அப்போ இதில் எவ்வளோ கால்குலேட் ஆகிருக்கு? 10.125. போடுங்கள், 10.125. ஓகேவா? அடுத்தது போகலாமா? இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு 4.5% கால்குலேட் பண்ணி இங்கே எழுதலாமா? ஸோ என்ன இருக்குது? 10.125 × 4.5/100. ஸோ இப்போது 5ஆல் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 20, இதை கேன்சல் பண்ணால் 0.9. அகெயின் 2ஆல் இதை கேன்சல் பண்ணலாமா? அப்போ தான் இது 10 வரும். ஸோ இங்கே 5 2s are 10 பாயிண்ட்டு. ஸோ 1 2வோட கம்மி, ஸோ 0. இப்போ இது ரெண்டு எடுத்துட்டேன்னா 6 2s are 12. அகெயின் 2 2s are 4, ரிமைனிங் 1. டெசிமல் பாயிண்ட் வச்சதுனால 0 போட்டுக்கலாம், 5. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 5.625 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த 9 தான் பாயிண்ட்டை ஃபைனலாக வச்சுக்கலாம். 9 5s are 45, ரிமைண்டர் 4. 9 2s are 18, 18 + 4 22, ரிமைனிங் 2.
9 3s are 63 plus 2 65. Remaining 6. 0 9s are 0 plus 6 6. 9 5s are 45. ஓகேவா? ஸோ இங்கே நான் 9ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 0.9. ஸோ 0.9 வச்சா பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். டிவைடு பை அகெயின் 10 இருக்குது. ஸோ அப்போது பாயிண்ட் இங்கே வந்துடும். அப்போ இங்கே என்ன வரும்? 0.4565. இதோட வச்சுக்கலாம். 6525 வரும் இல்லையா? நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 0.46ஆகவே வச்சுக்கலாம். எதுக்கு அவ்வளோ தூரம் போய்கிட்டு? ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? இதில் 4.5% இங்கே கேல்குலேட் பண்ணலாமா? இந்த சம்மை பார்க்குறப்போ ஐயோ என்ன பெருசாக இருக்குன்னு தோணும். அவ்வளோ பெருசுலாம் இல்லை. நீங்கள் கடகடன்னு சால்வ் பண்ணி பழகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம போட்டுடலாம். ஸோ 0.46 into 4.5% by 100. அகெயின் இதை வந்து 0.9 வச்சா நமக்கு இங்கேருந்து 20, இதை 5ஆல் கேன்சல் பண்ணால் 0.9, கீழே 5ஆல் கேன்சல் பண்ணால் 20, 10, 2ஆல் கேன்சல் பண்ணால் 0.23, 0.23 into 9, 9 3s are 27, remainder 2, 9 2s are 18, 18 plus 2, 20, 0, 2, 2. ஸோ இங்கே பாயிண்ட் வரும். ஆல்ரெடி இது 0.9. ஸோ இங்கே பாயிண்ட் வரும் 0.207. ஸோ டிவைடு பை 10ஆல் 0.0207 வரும். ஸோ இங்கே போட்டுக்கலாம். அவ்வளோதான். முடிஞ்சா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? வெர்டிக்கல் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை வந்து டெலிட் பண்ணி அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சிம்பிளானதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. 225 into 4, 4 5s are 20, remainder 2, 4 4s are 8, 4 2s are 8, 8 plus 2 10, remainder 1, 4 2s are 8, 8 plus 1 9. ஸோ இது வந்து 900. ஓகேவா? ஓகே. அடுத்து 10.125 into 6, 6 5s are 30, remainder 3, 6 2s are 12, 12 plus 3 15, remainder 1, 1 6 is 6, 6 plus 1 7, and 6 zeros are 0, 1 6 is 6. ஸோ இதோட வேல்யூ என்ன? 60.750. ஓகேவா? அகெயின் இப்போ யாரை மல்டிப்ளை பண்ணோம்? 0.46 into 4, 6 4s are 24, remainder 2, 4 4s are 16, 16 plus 2 18. அப்போது 1.84. இங்கே 1 into இந்த டேர்ம் தான். ஸோ 0.0207. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க எல்லாரையும் கடற்கடன்னு ஆட் பண்ணலாமா? 900, 60.750, 1.84, 0.0207. ஸோ 7 0 9 11 8 8 16 2 6 9. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர், அதாவது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 962.6 அதோட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். பட் நீங்கள் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி இருக்காது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே எழுதட்டா? 1 செகண்ட். லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷன் ஏ 962.5, ஆப்ஷன் பி 956.2, ஆப்ஷன் சி 9625, அண்ட் ஆப்ஷன் டி 9206.5. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும்? ஆப்ஷன் ஏ 962.
5 தான் கால்குலேட் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து இதில் என்ன பண்ணோம், ரவுண்ட் ஆஃப் இங்கே தான் பண்ணோம். சப்போஸ் ரவுண்ட் ஆஃப் இங்கே பண்ணியிருந்தாலோ இல்லை இதுக்கப்புறம் உள்ள டிவைசஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாலோ இந்த வேல்யூ மாறும். ஸோ மோஸ்ட் நியரஸ்ட் யாருன்னா இவன். ஸோ இவனை தான் சூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால பிரின்சிபல் இயரை மட்டும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்து பண்ணக்கூடாது. அது எத்தனை தடவை கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். இங்கே கால்குலேட்டட் ஹாஃப் இயர்லி. ஸோ அந்த என்ன்ற வேல்யூ ஒரு வருஷத்துக்கு ஹாஃப் இயர்லினா 2 வரும். 2 வருஷத்துக்கு 4 தடவை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ 4 ஆகிடும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் 9% ஒரு வருஷத்துக்கு. அப்போ 6 மாதத்துக்கு அப்படின்னா டிவைடு பை 2 போட்டுருவோம். ஸோ 4.5% இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே 4 தடவை கால்குலேட் பண்ணோன்னா ஷார்ட்கட் நம்பர் என்ன, 4641. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கு 4.5% எவ்வளோ நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் இவனுக்கு 4.5% எவ்வளோ நீங்கள் இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, அண்ட் வெர்டிக்கலாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக எல்லாரையும் உட்கார வச்சு ஆட் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்றது வந்துடும். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம்மில் பெருசாக எதுவும் இல்லை. இந்த சம்மை பார்த்து பயப்படவும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த டேபிள் வந்து ஞாபகம் இருக்கணும். ஸோ இது வந்து 2, 3, 4ன்றது எத்தனை தடவை கால்குலேட் பண்ணுறாங்கன்றது, அண்ட் இது வந்து அதோட ஈக்குவலன்ட் ஷார்ட்கட் நம்பர்ஸ். இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனோ நம்ம இந்த சம்மில் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதோட தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ்.